ஜி அரே சாமி வணக்கம் ஜி. வா 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 இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது குனிஞ்சே இரு. சரி சரிங்க ஜி. சீட்டு எது எத்தனை வேணும்னு கேட்டிங்களா? ஆமா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 27 கேட்டிருக்கு. 27? பேனிக்காவாதே. இப்போ தமிழ்நாட்டிலேயே நமக்கு சென்னையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ சீட்டு வேணும் ஜி. மயிலாப்பூர் கூட ஓகே தான். ஆவடி மேன், எனக்கு ஆவடியில தான் எனக்கு பவர் காட்டணும். நீ ஆவடியில என்ன பண்றேன்னா, நான் ஒரு வேட்பாளர் சொல்றேன், அவரே நிறுத்து. அந்த வேட்பாளருக்கு உன் கட்சி ஆளு எல்லாம் வேலை பார்க்குது. யார் ஜி அந்த வேட்பாளர்? நான் வேட்பாளர் சொல்றேன், உன் கட்சி ஆளு எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நீ எல்லாரும் உள்ள இறங்கி, பெண்கள் முக்கியமா நம்ம கொடியை தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகுது. உனக்கு அவங்க பிரச்சாரம் பண்றாங்களோ எனக்கு தெரியாது மேன். எனக்கு பிரச்சாரம் பண்ணணும், நம்ம கட்சி அங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். புரியுதா ஜி? பிஜேபியில ஆள் நின்னாங்கன்னா எனக்கு அங்க வந்து அண்ணா நம்ம வாழ்க, எம்ஜிஆர் நம்ம வாழ்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லணும். அப்படிதான் நீ பிரச்சாரம் பண்ற. சரி, புரியுதா? நான் வேட்பாளரை வர சொல்றேன், நீ அவரை பார்த்து அங்க நல்லா நிக்க வச்சிருக்க. யார் ஜி அந்த வேட்பாளர்? அரே வேட்பாளர். ஆமா, ஆவடியில இதான் நிக்குது. இவருக்கு நீ ஃபுல் சப்போர்ட் பண்ணும். புரியுதா? சரி, ஃபுல் சப்போர்ட். எல்லாம் பேசிட்டேன், நீ கவலைப்படாது, உனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. என்ன ஏன் ஆவடியில தேர்வு செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அரே, இப்போ இருக்கிற அந்த அக்யூஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உன் மேலதான் கிரைம் ரேட் கம்மி. அதனாலயா? ஆமா, மிச்சம் எல்லாம் ரொம்ப பெரிய ஃப்ராடா இருக்கு. அப்படியா? அங்க நிக்க வச்சனா வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே நம்ம அங்க இந்த பக்கம் போனா காரி துப்புது. சரி, புரியுதா? அதனால உனக்கு கிரைம் ரேட் கம்மி. இப்போ பார்க்க போனா அவர் மேல கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேல கேஸ் இருக்கு. ஆமா. உன்கிட்ட என்ன கேஸ் இருக்கு? என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொந்த கட்சிக்காரனுக்கே பதவி வாங்கி தரேன்னு ஒரு 29 லட்சம் முகாம் போட்டேன். அவ்வளவுதானே? இல்ல, இன்னொன்னு இருக்கு. பாரு, அவன் மேல 50 கேஸுக்கு மேல இருக்கு. உன் மேல என்ன இருக்கு? ஒரு பாலியல் வழக்குல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டேன். இப்ப பாக்க போனா கிரைம் ரேட் யார் மேல கம்மி? என்ன மேல? ஏன் மேல கம்மி? அப்போ பிரச்சனை இல்லை, நீ அங்க நில்லு. இருந்தாலும் அதிமுககாரங்க வேலை செய்வாங்களா? ஏய், நம்ம அடிமை. நீ ஒண்ணும் இல்லை, அதிமுக காரங்க ஏதாவது பேசினாங்கன்னா என் பேரை சொல்லு, ஜீன் சொல்லு. ஓகே, ஜீன் சொல்லு, நான் பாத்து கவலைப்படாதே. புரியுதா? அது மட்டும் இல்லாம நமக்கு முஸ்லீம் ஓட்டு ஃபுல்லா கவர். அதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு நீ என்ன பண்ற, இத போட்டு போய் இப்படி போட்டா ஓட்டு போட்டுருவாங்க. நீ போட்டு போ, போடுறாங்களா மட்டும் பாரு. சரிங்க, சரி, வரட்டுங்களா? இந்து ஓட்டை நம்மளால வச்சு பிரிச்சிடலாம். ஆனால் அந்த ஏரியாவில் முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு இருக்குது. அதை பிரிக்கணுமே. அதுதான் இருக்கவே இருக்கு அந்த புது கட்சி, தற்கொலை கட்சி. எங்கே அந்த வேட்பாளர் தம்பி ரமேஷ்? எங்கே? இதராவோ அந்த முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டை பிரிக்கணும். ஆவடியிலே நீ இறங்கி ஃபுல்லாக வேலை பார்த்துரு. இன்றைய தேர்தல் பயணத்துல நம்ம வந்து ஆவடி தொகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம 2 பேரை சந்திச்சிருக்கோம். ஒன்னு வந்து பூக்கட்சியில இருந்து ஒருத்தரும், இன்னொன்னு வந்து அணில்கள் கட்சியில இருந்து ஒருத்தரும் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா என்ன சார் பண்ணுவீங்க? நாங்க ஜெயிச்ச உடனே சிஏ என்ஆர்சி அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஆவடி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்க இருக்க முஸ்லீம்களை வந்து நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுருவோம் மேடம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த சிஏ என்ஆர்சி, அந்த சிஏ சொன்னார்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அது போய் படிப்போம் நாங்க. அப்புறம் என்ஆர்சிங்கிறதா என்னன்னு தெரியல, அது என்ன கோர்ஸ்? நேஷனல் ஹைவே. நேஷனல் ஹைவேவா? அந்த ஹைவே போறதுக்கு என்னவோ அதை படிச்சு நாங்க வந்து நல்ல ரோடு, தரமான ரோடுகள் போட்டு வந்து தருவோம். அடுத்ததா என்ன சார் பண்ணுவீங்க? அடுத்ததா இந்த தொகுதி மறுவரையறை இன்னைக்கு வந்து பின்வாங்கி இருக்காங்க. அதை வந்து மீண்டும் மறுவரை செய்யறதுக்கான எல்லா வழிவகைகளும் நாங்க வந்து செய்வோம். அதை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் நாங்க பண்ணுவோம் மேடம். சார், நீங்க தொகுதி மறுவரை என்ன பண்ணுவீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா? அது தொகுதி வருவாரைனா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு, அது ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அறிக்கை மட்டும் எங்க தலைவர் வந்து வெளியிடுவார் கண்டிப்பா. அந்த அறிக்கையிலேயே பயங்கரமா அதாவது பேசி நாங்க பயங்கரமா இருக்கான பேர் இருக்கு. ஆமா, இல்ல அது கரெக்டா ஒரு அறிக்கை வந்து எங்க தலைவர் வந்து ரெடி பண்ணிடுவார். அடுத்ததான் வேற ஏதாவது திட்டம்? வேற வந்து திட்டங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, வேலை வாய்ப்புகள், இன்னைக்கு இதுதான் நீ தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனையா இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை பத்தி ஒரு விழிப்புணர்வு. புதிய கல்விக் கொள்கையில உங்க அப்பா வந்து ஆடு மேய்க்கிறாரா, நீயும் ஆடு மேய், அது ஒரு புனிதமான தொழில். உங்க அப்பா பணம் ஏறுறாரா, நீயும் பணம் ஏறு. செருப்பு தைக்கிறாரா, செருப்பு தை. மழை ஆள்றாரா, ஆளு. அந்த தொழிலை விட்டுறாதீங்க, அந்த தொழில்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த புதிய கல்விக் கொள்கையை, அப்புறம் குலக்கல்வி, இது ரெண்டுத்தையுமே நாங்கள் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி ஒரு புனிதமான ஒரு ரத யாத்திரையவே நாங்கள் ஆவடியில் நடத்துவோம்.
அப்படியே இந்திய திணிச்சிருவீங்க. திணிச்சிருவாமா கண்டிப்பா. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க கல்வி தொழில் அது அவங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இது அச்சத்தை முட்டாத்தனமா இருக்கு. நாங்க வந்தோம்னா படிப்பே தேவையில்லை மேடம். எதுக்கு ஒருத்தன் வந்து அவங்க அப்பா ஒரு வேலை பார்த்தா அந்த வேலையை தான் இன்னொருத்தவங்க பார்க்கணுமா? இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? படிப்பே தேவையில்லை. நீங்க என்ன பண்ணுறீங்க? எங்க தலைவரை படிங்க, தலைவரை பார்க்க வாங்க, தலைவரை படிங்க. அப்படியே படிக்கணும் அப்படின்னா நாங்க வந்து புதுசா ஒரு புக்கு ரெடி பண்றோம். அதுல ஃபுல்லா போயம்ல என்னன்னா உச்சி மண்டையில சுருங்குது ஒன்னா பார்த்தா டர்ருங்குது வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல ஆடுவோமா அப்படிலாம் வந்து நிறைய போயம்ஸ் வைக்க போறோம் மேடம். அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி படிங்க. வேலை வாய்ப்பா வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு என்ன, எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்க பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்க தலைவரை பார்க்க வந்தா வேலையும் தேவையில்ல, உன் போனஸும் தேவையில்ல, எனக்கு எதுவுமே தேவையில்ல, லீவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்துருங்க. தலைவரை பார்க்கணும்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தினா அந்த இடத்துல இருக்கக்கூடாது மேடம். நம்ம அதை உடைச்சிட்டு வெளில வரணும். அதனாலதான் சாப்பாடுக்கு பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பாரு. தலைவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு. சரி சார், ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது எனக்கே தெரியுமே. நான் நாண்டுகிட்டு தோப்பேன்னு எனக்கே தெரியும். அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நான் சும்மா ஒரு செக்அப் பண்றேன். இப்போ பாஜக வேஷத்துல இங்க வந்து நின்னா எத்தனை ஓட்டு வருது, அதிமுக ஓட்டை எவ்வளவு பிரிக்க முடியும் அப்படின்னு ஒரு செக்கப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு அடுத்த தேர்தலில் என்ன பண்ணலாம்னு ஒரு பிளானிங் போட்டிருக்கோம். சும்மா தேர்தல் ஃபேமஸ் ஆயிப்பீங்க. சும்மா ஒரு ரிசர்ச் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க மேடம் அப்படி பேசுவாங்க. நாங்க ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருக்கோம். சோ நாங்க தோத்துறோம்னா நாங்க நம்ப மாட்டோம். சார் தோத்துட்டீங்கன்னு ரிசல்ட்டே வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு, என்ன பண்ணுவீங்க? நாங்க நம்ப மாட்டோம் மேடம். நம்ப மாட்டீங்களா? நாங்க நம்ப மாட்டோம். சார் என்ன சார் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? தோத்துட்டீங்க சார், என்ன பண்ணுவீங்க அடுத்து? மேடம் நாங்க தோக்க மாட்டோம் மேடம், நாங்க நம்ப மாட்டோம். தேர்தல் ஆணையமே சொன்னாலும் அது வந்து பொய் சொல்லுது. தேர்தல் ஆணையம் அது டிஎம்கே கூட சேர்ந்துக்கிட்டு நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு வந்து வெளில வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது எப்படி, அது நாங்க எப்படி தோப்போம்? நாங்க சார் இவங்க கிட்ட பேசி கூட ஏதாவது டிபேட் வைக்கலாம், உங்ககிட்ட பேசி மேடம் நாங்க தோக்க மாட்டோம் மேடம். சரி சார் விட்டு. மேடம் நாங்க தோக்க மாட்டோம் நாங்க தோக்க மாட்டோம் மேடம். இவரை கூட்டி போங்க பாரு. தோக்க மாட்டோம் மேடம் நாங்க. வணக்கம். வாக்களிச்சிருங்க. என்ன சூரி இது பூக்கு வாக்களிச்சிருங்க. ஏய் அதிமுக காரா, என்னடா அதிமுக கொடியை கையில வச்சிருக்க? இறக்குடா, பாஜக கொடியை போடுறா. அவன் யாருவே? ஒன்றிய செயலாளரா? வட்டை குன்றுவேன். அதிமுக கொடி கீழே இறக்கிட்டு பாஜக கொடியை போடுறா. எவ்வளோ அழகா இருக்கு பாஜக கொடியே. நல்லா வந்துட்டாங்க, கருப்பு வெள்ளை சேவப்பு நீதியா தூக்கி. ஏமா நீ என்ன, நீ மகளிர் அணி என்ன அதிமுக மகளிர் அணி தானே இது? உன்னை நேத்தே காவி புடவை கட்டு வர சொன்னேன், என்ன இது? மாத்தி விட்டுரு. தேவையில்லாத வேலை பாக்குறாங்கப்பா. இவரு இவெல்லாம் யாரு, இவெல்லாம் யாரு? எதுக்கு நீ வேட்பாளரோட வர? வீடு வீடா போய் கொடி எடுத்துட்டு போ. அதிமுக காரனா? அதனால என்ன இப்ப தூக்கிட்டு போக சொல்லியா? அந்த பகுதி செயலாளர் யாரியா? பகுதி செயலாளருங்க, பகுதி செயலாளருங்க. இந்த லூஸ் எங்க ஆளுங்க எங்கே ஆளை காணோம்? காசு தர மாட்டேங்க. அதுக்கெல்லாம் அவன் தான் செலவு பண்ணா. எங்க அதிமுக எங்க தேவையில்லாத வேலை பாக்குறாங்க? அதிமுக ஆளுங்களை தூக்கி ஏறி கொடி, ஒரு கொடிக்கு 2-4 கொடி பாஜக கொடியா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆமா தேவையில்லாம. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு அதிமுக எல்லாம் பண்ணி விட்டுருவேன். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். அடடே வாங்க அதிமுக, வாங்க வாங்க வாக்காளர்கள் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஏதாவது ஓட்டு கேட்க வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரோட வந்து நாங்க வந்து தங்க சாலையா மாத்திடுவோம். தங்க சாலையா மாத்த? ஆமா. ஏற்கனவே மன்றோட வந்து தரம் உயர்த்தப்பட்டு நல்லா தான் இருக்குது. இதுல என்ன தண்ணி தங்கத்தை ஊத்த போறீங்க? அதான் நம்ம வந்து இந்த ரோடு வந்து முடிகிற பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம புதுப்பிச்சு சூப்பரா ஆக்கி தராங்க. ஓட்ட போட்டுருங்க. அதெல்லாம் புதிய பேருந்து முனையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் வந்து புதுசா பண்ண வேணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடு பட்டா பிரச்சனை. இந்த பட்டா பிரச்சனை ஆவடியில பெரும் பிரச்சனையா இருக்கு. நாம வந்து அதுக்கப்புறம் ஜீட்ட பேசி சரி பண்ணிடுவோம். நீங்க அப்படியே கிழிச்சு தள்ளிடுவீங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிளிக்க தேவையில்ல. எல்லாம் இங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. 81,000க்கு மேல பயனாளிகளுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், சும்மா தேவையில்லாம என்ன தேவை பண்றாங்கன்ற. குடிநீர் இன்னைக்கு ஆவடி மக்களுக்கு குடிநீர் வந்து ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. குடிநீரை வந்து டேப்பை திறந்தா பதனி மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். குடிநீர்லாம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வீடு மெட்ரோ வாட்டர் எல்லாம் முன்னாடி இருந்தவர் பண்ணிருக்காரு. சும்மா எதையாவது இங்க அது நொட்டை இது நொட்டாடாதீங்க, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு.
இன்னைக்கு சட்ட ஒழுங்கு நீதிமன்றம் அதை வந்து நம்ம இங்கேயே வந்து நீதிமன்றம் தனி மாவட்டத்துக்கு நம்ம நீதிமன்றத்தை நம்ம வந்து இங்க வந்து ஆவடி கொண்டு வரோம். அதெல்லாம் ஏற்கனவே அவர் கொண்டு வந்து எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கப்பா, கொண்டு வர போறாங்க, முடிக்க போகுது. என்ன இருந்தாலும் ஆவடிக்குன்னு ஒரு நல்ல முகம் வேணும். பாரம்பரியமா எங்களை எல்லாம் என்ன நல்லா பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாருமே. கிழிச்சிருக்கோம். இப்பதான் இந்த மூஞ்சியை பாக்குறோம் நாங்க. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவரை ஏதாவது பிரச்சனைனா நாங்க போய் பார்க்கலாம் ஈஸியா. நீங்க வந்தீங்கன்னா உங்களை எப்படி பார்க்கலாம்னு தெரியும். நம்ம ஒவ்வொருத்தர் பேரும் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு நெருக்கமா தான் இருந்துட்டு ஆனா அது மட்டும் இல்லாம அதிமுகல இருந்து வேற யாராவது வேட்பாளரை போட்டுதாங்கன்னு வச்சுக்கீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை யோசிக்கலாம். ஆனா இந்த துண்டை போட்டுட்டு இங்க வந்து நீ ஓட்டு கேட்கறனா எப்படி நாங்க ஓட்டு போடுவோம்? அதே இப்ப நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்க. இன்னைக்கு நான் பண்ண போற காரியத்தை பார்த்து ஒட்டுமொத்த ஆவடி மக்களும் ஆடு வாயை பொழந்து எனக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க. ஆமா, என்ன பண்ண போற? ரெடியா இருக்கீங்களா? ஓட்டு போட போறீங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நான் பண்ண போற காரியத்தை பார்த்து நீங்க எல்லாரும் ஓட்டு போட போறீங்க. கட்ட என்ன இது? நான் முஸ்லீம் பாதுகாவலன். நீங்க ஆமா, இந்த காவி துண்டோட நான் வந்து இப்ப உள்ள இருந்து சிலுவை ஏதாவது இருக்காடா? எல்லாத்தையும் இருறா, சாய்பாபா, சௌராஷ்டிரா எல்லாத்தையும் இருறா. நான் அனைத்து மதத்துக்கும் பாதுகாவலன். பரமாத்மா பிள்ளை எங்க ஜீனா, அவருடைய வாரிசு நானு. சரிங்களா? ஓட்ட போட்டுருங்க. நாடக கூத்தெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். நீங்க கிளம்புங்க. நாங்க எங்க ஓட்டு போட்டுவோம் போட்டுக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சரி கிளம்புங்க. திமுக ஏரியான்னு நினைக்கிறேன். வேற ஏரியா அங்கதான் போன வாரம் செருப்படி வாங்கணும். இந்த இங்கே போகுமா? இல்லை, முந்தானத்து வாங்கின இடம். வண்டியை திரும்ப வீட்டுக்கு போவோம்.